வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். நம்மள பல பேர் வெப் ஸ்கிராப்பிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், இல்லை ப்ராசஸ் ஆட்டோமேஷனில் இருப்போம், இல்லை கம்பெனி ஹெச்ஆராவோ, இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டாவோ, இல்லை டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்லையோ, இல்லை ஸ்டாட்டிஸ்டிஷியனாவோ, இல்லை பிஐ டெவலப்பராகவோ இருப்போம். இதில் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எக்ஸல்ல லோட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். ப்ராசஸிங் ஸ்டேஜில் முக்கியமானது டேட்டா கிளீனிங்கு. அந்த டேட்டா கிளீனிங்கை எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸல் யூட்டிலிட்டி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காமல் ரீச் ஆகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் லிங்கே வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டிஸ் ஃபார் எக்ஸல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஏஎஸ்ஏபினா as soon as possible. இந்த யூட்டிலிட்டி நீங்கள் எக்ஸலில் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் எடிஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பிஸ்னஸ் எடிஷன். அது ட்ரையல் வெர்ஷனு. நீங்கள் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் எடிஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, டவுன்லோட் ஆகும். இந்த ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டின்றது அவ்வளோ சூப்பரான ஒரு யூட்டிலிட்டி. கண்டிப்பாக எக்ஸலில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் இந்த யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, என்னோட ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு சின்ன ஃபைல் தான், 28.7 MB தான் வருது. அதனால ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களோட ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டியை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸல் ஷீட் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டிஸ் இருக்கு, ஆட் ஆயிடுச்சு, நம்ம அப்ளிகேஷன்ல ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய எக்ஸல்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபார்முலாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக கொடுத்துட்றாங்க ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி, நிறைய ஃபங்க்ஷன்ஸா. அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஒர்க் ப்ராசஸை நீங்கள் ஸ்பீடப் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இம்போர்ட் ஆப்ஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்பயோ உங்கள் டெக்ஸ்ட் ஃபைலையோ இல்லை எது இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறப்பயோ இல்லை இன்சர்ட் பண்ணுறப்பயோ நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். செப்பரேட் பை டேப், செப்பரேட் பை ஸ்பேஸ், அதுமாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். செலெக்ஷன் HTML டேபிளாவோ இல்லை செப்பரேட் ஃபைல்ஸாவோ இல்லை சார்ட் இமேஜாவோ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ வெப் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஹைப்பர் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த HTML டேக்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய பேர் வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் நம்பர்ஸ் அண்ட் டேட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பரான ஃபங்க்ஷன்ஸு. எக்ஸலில் நிறைய டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த கன்வர்ஷன்லேருந்து எல்லாமே. அது அத்தனைக்கும் ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வருது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உங்களுக்கு ஃபார்முலாஸாக தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு லீடிங்லேயும் ட்ரெயிலிங்லேயும் நீங்கள் ஸ்பேசஸ் இங்கே இருந்துச்சுன்னா அது டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுமாதிரி காலம்ஸ் அண்ட் ரோஸ்க்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ காலம்ஸ் ரோஸில் என்னென்ன மேனிப்புலேஷன் பண்ண முடியுமோ அத்தனையுமே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அதுமாதிரி ஃபில்லிங் செக்ஷன் ஒன்று இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த ஏஎஸ்ஏபி யூட்டிலிட்டி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் எக்ஸல் ஷீட்டில் 1லேருந்து 12 வரைக்கும் வேல்யூஸ் போட்டுறேன். எனக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சே ஒரு 10 ஆலையோ இல்லை 12 ஆலையோ நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணணும்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், ஈக்குவல் டு கொடுத்து உங்களுக்கு அந்த காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12 ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், சின்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 12 நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதை மென்ஷன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக ஃபார்முலாஸ்க்கு போயிட்டு அப்ளை செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, அப்ளை ஃபார்முலாஸ் கால்குலேஷன் டு செலக்டட் செல்ஸ் செலக்ட் பண்ணனா எனக்கு இது மாதிரி ஒரு டூல் வருது, எனக்கு இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. அதில் டயலாக் பாக்ஸில் இன்டூ ஃபார் எக்ஸாம்பிள் சே 12 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு 12 மல்டிப்ளை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது ஸ்மால், ஓகேவா? நான் இதே ஒரு பெரிய ஃபார்முலா கூட அப்ளை பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 12 மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகிடுச்சு. இது நான் ஸ்மால் எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறேன் நான். இன்ஃபேக்ட் நீங்கள் பெரிய பெரிய ஃபார்முலாஸே அப்ளை பண்ண முடியும்.
அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் அப் லீடிங் ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்தனா நான் லீடிங் ஜீரோஸை இந்த ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த காலமில் நான் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபில் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா அதில் நான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லீடிங் ஜீரோஸ் வேணுமா, அதை ஃபில் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கேரக்டர் வேணும், நம்பர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கேரக்டர் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 5th ஆப்ஷன் பாருங்கள், இன்சர்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஈச் செல் இன் யோர் செலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஏன்ற ஆல்ஃபபெட் வரணும். ஸோ ஜஸ்ட் ஆட் பிஃபோர் அப்படின்ற இடத்துல ஏன்னு கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு எல்லாமே டோட்டலாக ஏவாக மாறிடும். இப்போ பாருங்க A12 A24 அப்படி தான் வருது. சம்டைம்ஸ் நம்மளோட ப்ராடக்ட் நம்பர்ஸ் இருக்கும், அது போத் ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும். அது மாதிரி டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ASAP யூட்டிலிட்டியில். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே KnowXன்னு டைப் பண்ணுறேன், KNOWX KnowXன்னு சேனலோட நேமு டைப் பண்ணுறேன். இதை நான் வந்துட்டு அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணால் ஈக்குவல் டு அப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அந்த காலம் நேம் கொடுக்கணும். நான் அந்த K5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஸோ K5 கொடுத்தனா எனக்கு அப்புறம் கன்வெர்ட் ஆகும். இல்லை லோயரில் கன்வெர்ட் பண்ணணும்னா அது லோயரில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். லோயரில் கன்வெர்ட் பண்ணணும்னா ஈக்குவல் டு லோயர் ஆஃப்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வரணும், மற்றெல்லாம் ஸ்மாலில் வரணும்னா ஈக்குவல் டு ப்ராப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வரும். ப்ராப்பர் ஆஃப் K5 கொடுத்தா வரும். ஸோ இது வந்து ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ்ஸு. இதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வச்சுக்கிறேன், ராகேஷ், ரவி, சம்திங் லைக் தட் நேம்ஸ் வச்சுக்கிறேன். இந்த நேம்ஸ் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ASAP யூட்டிலிட்டியில் நீங்கள் சேஞ்ச் டு அப்பர் கேஸ், சேஞ்ச் டு லோயர் கேஸ்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு சேஞ்ச் டு அப்பர் கேஸ்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே திரும்பி வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் டு லோயர் கேஸ்னு கொடுத்தா சேஞ்ச் ஆகிடும். திரும்பி வந்துட்டு ஸ்டார்ட் ஃபஸ்ட் வேர்டு வித் அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்தா அது சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டாவில் நிறையா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஸ்பேசஸ்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெலிட் லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஸ்பேசஸ்னு யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ண முடியும். இல்லை இந்த ஒரு டேட்டாவை A12லேருந்து A144 வரைக்கும் இதில் இருக்கிற இந்த ஏன்ற கேரக்டர் நான் ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபீல்டுக்கு போய்க்கோங்க. அந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபீல்டுக்கு போயிட்டு டெலீட் ஆல் டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் இன் செலக்டட் செல்ஸ். இப்போ எனக்கு எப்படி வேணால் ஜம்பிளே இருக்கலாம் இல்லையா, மிக்ஸ் ஆகிருக்கலாம் வந்துட்டு. அப்போ அது மாதிரி A to Z அது மாதிரி ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெலீட் ஆல் டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் இன் செலக்டட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் A to Z எது மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்மால் A to Z இருந்தாலும் சரி, இல்லை கேபிட்டல் A to Z இருந்தாலும் சரி, ஈஸியாக உங்களுக்கு டெலிட் ஆகிடும். வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே கொடுக்குறேன், வெறும் நம்பர்ஸ் மட்டும் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நியூமரஸான ஆப்ரேஷன்ஸ் அத்தனை வச்சுருக்கிறாங்க இதில் அசாபிலிட்டிஸ். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஷீட்ஸ் ஆகட்டும் சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி பண்ணணும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ஸு உங்களுக்கு ஒரே இதில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஷீட்ஸ் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, பிரிண்ட் ஏரியா செட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷீட்ஸில் ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா ரேஞ்சஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. டெலீட் ஆல் ரேஞ்ச் நேம்ஸ் இன் செலெக்ஷன் அப்படின்றது பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ரேஞ்ச் பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். காலம்ஸ் அண்ட் ரோஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இதில். எம்டி ரோஸ், எம்டி காலம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம். காலம் டேட்டாவை, ரோ டேட்டாவை மெர்ஜ் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறது, இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண முடியும். அன்யூஸ்டு எம்டி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் டெலீட் பண்ணலாம். இது எல்லாமே டேட்டா ப்ராசஸிங், அதாவது ப்ரீ ப்ராசஸிங்கோட ஸ்டேஜஸ் தான். ஃபார்மேட்ஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்ட்டை ரேப் பண்ணுறது, அன்ரேப் பண்ணுறது, அன்மெர்ஜ் பண்ணுறது, அன்யூஸ்டு ஸ்டைல்ஸு ரிமூவ் பண்ணுறது, வேலிடேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது,
டூப்ளிகேட்ஸை கவுண்ட் பண்ணுறது இல்லை கலர்டு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது அதை பற்றி நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்பர்ஸ் அண்ட் டேட்ஸில் இந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்பர்ஸ் அண்ட் டேட்ஸில் போயிட்டு சேஞ்ச் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் வைஸ் வெர்சான்னு ஒரு 6th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, எனக்கு நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணால் மேக் ஆல் நம்பர்ஸ் நெகட்டிவ்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் நெகட்டிவாக வந்துருச்சு உங்களுக்கு. இங்கே இதே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணால் திரும்பி அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் அண்ட் டேட்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு பாசிட்டிவ் அது இருக்கு இல்லையா, அதே ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்கள். திரும்பி இதில் மேக் ஆல் நம்பர்ஸ் பாசிட்டிவ்னு கொடுங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சூப்பர்பான யூட்டிலிட்டி, சாஃப்ட்வேர் யூட்டிலிட்டி. ஸ்டூடெண்ட் ஆர் ஹோம்க்கு ஃப்ரீ தான் வந்துட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான எம்பியும் கூட. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஐ வில் பி கமிங் அப் வித் சம் அதர் வீடியோ. தேங்க்யூ.